பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் இயங்கக்கூடிய ராஜாத்தி பதிப்பகத்திலேருந்து நமக்கு புத்தகங்கள் அனுப்பப்படும். அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் வந்து புத்தகங்கள் அனுப்பி வைப்பாங்க. அதாவது அந்த பதிப்பகத்துக்கு புதிய புதிய புத்தகங்கள் வரும்போது அந்த புத்தகங்களை நம்மளுக்கு அனுப்பி வச்சு அந்த புத்தகங்களை ரிவ்யூ வந்து நம்ம செய்வது வழக்கம். நிறைய உறவுகளுக்கு நம்ம அதை கொடுத்து நம்ம சொல்லும்போது நிறைய உறவுகள் இந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பயன்பெற்றிருக்கிறீங்க. அது அண்ணனே எனக்கு தகவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் கூட 2 புத்தகத்தை குறித்தான ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று வந்து அஞ்சல் துறை மூலமாக அண்ணன் அவர்கள் நமக்கு அனுப்பி வச்சாங்க. ஓகேவா? இந்த 2 புத்தகமே வந்து மெயினாகவே என்ன அப்படின்னா, ஒன்றும் சின்ன புத்தகமாக இருக்குது. குறிப்பு பார்த்திங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 76 பக்கங்களை கொண்டதாக இந்த புத்தகம் இருக்குது. இன்னொரு புத்தகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 190 பக்கங்களை அடங்கிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம். ஸோ இந்த 2 புத்தகம், ஒரு புத்தகத்தோட விலை 70 ரூபா, இன்னொரு புத்தகத்தோட விலை 225 ரூபான்னு சொல்லி 2 புத்தகங்கள் அனுப்பியிருக்காங்க. சரி, இந்த 2 புத்தகங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2மே தகவல் பெறும் உரிமை சட்டத்தை சார்ந்த புத்தகம் தான். ஓகே, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்து நம்ம உறவுகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதை புத்தக வடிவில் ரொம்ப ஷார்ட்டாக வந்து சுருக்கி வந்து உங்களுக்கு வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. உண்மையாலுமே நான் ஒரு சின்ன ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்கு செலுத்திட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது என்னுடைய உறவினரான என்னுடைய சகோதரர் ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருந்தார். அவர் வந்து என்னை வந்து நேரடியாக சந்திக்கும்போது அவர் சில நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுடைய ஆஃபீஸை பார்த்த உடனே எல்லா பக்கம் ஆர்டிஐ அப்படின்னு இருந்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாகி, நான் இதை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆர்டிஐ நான் பயன்படுத்தின அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே அந்த அனுபவத்தை என்ன பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னா, அவருடைய சகோதரர் ஒருத்தர் வந்து ஒரு தனியார் அதாவது ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வேலை அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிஎஃப் பணம் பிடிக்கப்படுதுன்னு சொல்லி கணக்கெழுத்திருக்காங்க. பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும். வேலை செய்யும்போது சம்பளத்தில் ஒரு தொகையை பிடித்து அவங்க அந்த நிறுவனமோ அல்லது தனியார் துறையோ அரசுக்கிட்ட என்ன செய்வாங்கன்னா அந்த பணத்தை கட்டி வைப்பாங்க. இன்னொரு நாள் வேலை எப்போ வெளியில் விட்டு போகிறாங்களோ அந்த பணத்தை வந்து திரும்ப அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா சைன் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கு தான் பிஎஃப் வந்து செலுத்துறது. ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேலையை விட்டு வந்தப்போ எனக்கு அந்த பிஎஃப் பணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நம்மளால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிஎஃப் பணத்தை இந்த ஹோட்டல்லேருந்து அரசுக்கு பிஎஃப் பணம் செலுத்தப்படுதா ஊழியர் பேரில் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார்னா, கமிஷனருக்கு ஆர்டிஐ வச்சிட்டார். ஆர்டிஐ வச்ச கிட்டத்தட்ட 2 வாரத்துக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, நேரடியாகவே அந்த ஹோட்டலுக்கு ரைடு போயிட்டாங்க. இங்கேருந்து போய் வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, உண்மையாலுமே டாக்குமெண்ட்ஸ் எப்படி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 90 லட்ச ரூபா வந்து அந்த பிஎஃப் பணத்தை அலுவலர்களுக்காக செலுத்த வேண்டிய அந்த பணத்தை வந்து அரசாங்கத்துக்கு அவங்க செலுத்தியிருக்காங்க அந்த ஹோட்டல்லேருந்து. உண்மையாலுமே அந்த தகவல் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. 2வது, எனக்கு ஒரு வாரத்தில் நேரடியாக வர சொல்லி என்னுடைய அண்ணனுடைய அந்த பிஎஃப் பணத்தை வந்து கிளியர் பண்ணி எனக்கு உடனே கொடுத்துட்டாங்க. ஆகவே அந்த 90 லட்சம் பணம் அவங்க ஆட்டை போட வேண்டிய இருந்ததை அதை கவர்மெண்ட்டு கட்ட வச்சு அதை ஊழியர்களுக்கு திரும்ப கொடுத்ததும், அது மட்டும் இல்லை நாங்களும் ஏமாறாமல் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நிகழ்வை இந்த ஆர்டிஐ தான் எங்களுக்கு செய்து கொடுத்தது. உண்மையாலுமே அன்னைக்கு இந்த சட்டத்தை குறித்து யாருக்குமே தெரியலேன்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். இன்றைக்கி உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு நினைப்பு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ தான் சரி, ஓகே இந்த புத்தகத்தை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன புத்தகம் இது வந்து 70 ரூபா. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு தலைப்பு. இதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க தலைப்பு, ஊராட்சி தலைவர் முதல் விஓஓ, தாசில்தார், கலெக்டர் வரை கேள்வி கேட்டு தகவல் பெறுவது சுலபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, ரேஷன் கார்டு, பத்திரப்பதிவு, பட்டா கிடைக்க, கல்வி கடன், வாக்காளர் அடையாள அட்டை, அது மட்டும் இல்லை வயது முதிர்ந்தோர் உதவி பணம், பிறப்பு இறப்பு வாரிசு சான்றிதழ், பெயர், மதம், அரசு இந்த கெஜெட்டில் மாற்றம் செய்ய, புகார் காவல்துறை வாங்க மறுத்தா என்ன செய்வது, விண்ணப்பம் எவ்வாறு எழுத வேண்டும், எந்த அலுவலகத்திற்கு எந்த அதிகாரிக்கு எப்படி விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும், எழுத படிக்க தெரியாதவர்கள் விண்ணப்பத்தை எப்படி எழுதுவது, அதற்கான வழிமுறைகள் என்ன, கட்டணம், மேல்முறையீடு, தகவல் தர அதிகாரிக்கு தண்டனை, இது போன்ற தகவல்களை உள்ளடக்கி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு வந்து நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா அண்ணனுடைய தொடர்பு எண் இருக்குது, அவங்களுடைய முகவரியும் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது புத்தகம் அதே தான், ஆர்டிஐ ஆக்ட் சம்மந்தமான புத்தகம்.
புஸ்தகம் தான். இந்த புஸ்தகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 190 பக்கங்களை கொண்டதாக இருக்குது. இந்த புஸ்தகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஆர்டி எழுதும்போது எங்கே எழுதுறது, யாருக்கு எழுதுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு பட்டா பிரச்சனை அப்படின்னா, அந்த பட்டா பிரச்சனைக்கு யாருக்கு வந்து ஆர்டி எழுதுறது, விஓட்ட போகிறதா அல்லது தாசில்தார்ட்ட போகிறதா அல்லது கலெக்டருக்கு எழுதுறதா, யாருக்கு எழுதுறதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் அந்த கன்ஃபியூஷன் தேவையே கிடையாது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 38 மாவட்டம் இருக்குல்ல, அந்த 38 மாவட்டத்திற்கும் எந்தெந்த பிஓ இருக்காங்க, நீங்கள் எது சார்ந்த மனுக்களை எந்தெந்த பிஓவுக்கு அனுப்பணும், அவங்களோட முகவரி, மேல்முறையீட்டாளரோட முகவரி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த புஸ்தகத்தில் அவங்க வந்து அடக்கியிருக்காங்க. உண்மையாலுமே இது ரொம்ப அற்புதமான தகவல். ஏன்னா முகவரி தெரியாமல் நம்ம வந்து ஆர்டி அனுப்ப முடியாது இல்லையா? அதனால் முகவரி தெரிந்து கொள்வதற்கு இந்த புஸ்தகத்தை வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க. தகவல் பெறும் உரிமைச் சட்டம், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் விவரங்கள் மற்றும் முகவரிகள். ஓகேவா? ரெண்டாவது, எந்த அலுவலருக்கு எப்படி மனு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற விளக்கமும் இதில் இருக்குது. தமிழ்நாடு மத்திய தகவல் ஆணையத்தோட முகவரிகள், தமிழ்நாடு தலைமைச் செயலக பொது தகவல் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அலுவலகங்கள் உள்ள பொது தகவல் அலுவலர்கள், துறை தலைமை அலுவலகங்களில் உள்ள பொது தகவல் அலுவலர்கள் என்று சொல்லி இத்தனை தகவல்களை இந்த புஸ்தகத்தில் அடக்கியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இது நிறைய புஸ்தகங்கள் வந்து அப்பப்போது ராஜாதி பதிப்பகத்திலேருந்து வெளிவரும். நிலம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலில் புத்தகத்தோட ரிவ்யூ நிறைய கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் அண்ணனுடைய முழு டீட்டெயில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது மாதிரியான புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா புஸ்தகங்களோட டீட்டெயில் எல்லாமே பார்க்க முடியும். என்னென்ன புஸ்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்க முடியும். உங்களுக்கு என்னென்ன புஸ்தகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இணையத்தின் மூலம் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து அதை மெயில் அனுப்பி நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பணத்தை செலுத்தினா ஏமாற்றிடுவாங்களோங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆகவே நீங்கள் வந்து பணத்தை செலுத்திட்டு வாங்கும் முறையும் கூட இருக்குது. நீங்கள் ஆர்டர் போடுங்க, உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற முறையும் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ராஜாத்தி பதிப்பகத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை நானும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் வாங்கி இந்த புத்தகத்தை பயன்பெறுங்கிற தகவலையும் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.